இன்னைக்கு எக்லெஸ் பிரெட் புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். பால் வந்து 3/4 லிட்டர் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் கஸ்டர்ட் பவுடருக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டேபிள் ஸ்பூனும் வெனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். இது கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிருங்க. இதுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கணும். நான் மில்க் மேட் சேர்க்கறதுனால அதுலேயே இனிப்பு இருக்கும். அதனால் சீனி குறைச்சி சேர்த்துக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன் 5 டேபிள் ஸ்பூன் அளவு போட போகிறேன். நீங்கள் இனிப்பு இல்லாத கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கணும். ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கணும். இப்போது இந்த கஸ்டர்ட் பவுடரை வந்து வேக வைக்கணும். பால் பொங்கி வர்ற வரைக்கும் காய்ச்சினீங்கன்னா போதும். அதுக்குள்ளே வெந்துடும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பொங்கி வர்ற சமயம் அடுப்பை அமர்த்திடுங்க. இப்போ பட்டர் 50 கிராம் சேர்த்துக்கிறேன். இந்த பாலோட சூடுலேயே பட்டர் கரைஞ்சிரும். இது வந்து 400 கிராம் டின் இந்த மில்க் மேடு. நான் 200 கிராம் சேர்க்குறேன். 1/2 டின் சேர்க்குறேன். இனிப்பு இல்லாத கண்டென்ஸ்டு மில்காக இருந்தால் சுகர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இதையே நீங்கள் முட்டை சேர்த்து பண்ணுறதா இருந்தால் இந்த கண்டென்ஸ்டு மில்க் வேண்டாம். இப்போது 2 டின்லையும் பட்டர் தடவி வச்சுருக்கேன். ப்ரெட்டு வந்து ஒரு 10 இல்லாட்டா 12 ப்ரெட் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். க்யூபாக வெட்டி வச்சுருக்கேன். எல்லாமே சேர்ந்து தான் 10-12 ப்ரெட்டு. இப்போ ப்ரெட்டை அடிக்கலாம் ட்ரேயில். இது வந்து வேக வச்ச சேமியா. இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்குங்க. ஆனால் சேர்த்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். உலர் திராட்சை வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஊற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு லேயர் பிரெட் அடிக்கிருங்க. இப்போது காய்ச்சி வச்சுருக்க பாலை ஊற்றலாம். பிரெட் வந்து பாலில் நல்லா டிப்பாக இருக்க மாதிரி கொஞ்சம் அழுத்தி விட்டுருங்க. இதே மாதிரியே அடுத்த ட்ரேலையும் அடிக்கிடலாம். இதில் வந்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை போட போகிறேன். அதே மாதிரியே சேமியா உலர் திராட்சை எல்லாம் போட்டு லேயர் ஆக்கிருங்க, அடிக்கிருங்க. பாலில் ப்ரெட்டு நல்லா டிப்பாக இருக்கணும். இப்போது ப்ரீஹீட் பண்ண அவனில் 210 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் இல்லாட்டா 25 நிமிஷம் வச்சுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்துக்குங்க. இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.